Daily. Taste the Daily. என் அம்மா என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே வருஷத்துல 3 கல்யாணம், ஒரு வருஷத்துல 3 கல்யாணம். 6 வருஷத்துக்கு பிறகு அடுத்தடுத்து அவருக்கு 3 குழந்தைங்க பிறந்துச்சு. அதே நியாயமா கேட்ட பொருள், நியாயமா கேட்ட கேள்விக்கு தான் அந்த அம்மா கொடுக்கும். எனக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. கடவுள் நம்பிக்கை அவ்வளவு இருந்தில்ல. அதுவும் வாராகிமே எனக்கு தெரிஞ்சில்ல. ஒரு வருஷமா தான் வாராகிமே எனக்கு தெரியும். கோயில்னாலே நான் வராத ஆளு. ஆனா இன்னைக்கு வாராகி அம்மன் கோயிலுக்கு வந்து தேடி தேடி வரேன்னா இது அம்மா அருளால தான். இந்த அம்மா என் வாழ்க்கையில வந்ததுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. நாங்க வந்து இப்போ பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். பெங்களூர்ல பானஸ்வாடி ஏரியா, அங்க எங்களது ஒரு வாராகி கோயில் இருக்கு. இருந்தாலும் எங்களோட கோயில் தான் பெருசுன்னு நான் சொல்லல. வாராகி இருக்கிற இடமெல்லாம் பெரியது. அதனாலதான் எல்லா தரிசனமும் படணும்ட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். நான் இப்ப எல்லாமே எனக்கு வாராகி தான். எனக்கு தாய்னா வாராகி தான், அப்பானா சாய்ராம் தான், வேற யாருமே இல்ல. இதுக்கு நானே உண்மையான சாட்சி. அம்மா வாராகி என் வாழ்க்கையே எல்லாமே நல்லது. வேலை விஷயத்துல இருந்து என் வீட்டு விஷயத்துல இருந்து என் அம்மா எனக்கு பண்ணாத அற்புதமே இல்ல. ரொம்ப ரொம்ப விசேஷம். நான் உணர்ந்தபடி நீங்களும் உணருங்க. அம்மா யாரையும் கைவிட மாட்டா. அம்மா வராய். நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே என் பிள்ளைங்க 3 பேருக்கும் மாங்கல்ய பாக்கியம் கொடுத்துருக்கிறா நம்ம வாராகி. நான் வெறும் மஞ்சள் மாலை போட்டு குங்கும விளக்கு வச்சு நானும் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஒரே வருஷத்துல 3 கல்யாணம், ஒரு வருஷத்துல 3 கல்யாணம். எந்த சின்ன சிக்கல் கூட எந்த தொந்தரவும் இல்லாத என் பிள்ளைங்களுக்கு மாங்கல்ய பாக்கம் கொடுத்து இன்னைக்கு பேர பிள்ளைங்களோட சீரும் சிறப்பமா பேரும் புகழமா ஆயுள் ஆரோக்கியமா என் பிள்ளைங்க நீங்க சம்பத்தா இருக்கிறாங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட குடும்பத்துல ஒருத்தருக்கு குழந்தை இல்லாம இருந்தாரு. அவர் ரொம்ப மன உடைச்சல இருந்தார். 6 வருஷத்துக்கு பிறகு அடுத்தடுத்து அவருக்கு 3 குழந்தைங்க பிறந்துச்சு. கடவுளோட சித்தத்தால 2 ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையோ பிறந்து. அவர் சொல்லுவார், அங்கே போனாலே ஒரு நல்ல ஒரு வைப் அமைதி. அந்த அம்மா கிட்ட கோயில் அந்த போய் வந்தாலே பாதி கஷ்டம் தீர்ந்துடும். அப்புறம் எனக்கும் இந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் போய் வாங்க. எனக்கு எப்போவாவது நேரம் இருக்கும் போது போய் வருவேன். அப்போ போய் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த வைப்ரேஷன் கிடைக்கும். எனக்கும் இந்த சக்தி எனக்கு ரொம்ப கிடைச்சிது. இந்த மாதிரி பல பேருக்கு பல விஷயம் இருக்கா. ஆனால் எனக்குள்ள நிறைய விஷயம். என் பையன் படிக்கும் போது நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கினேன். நல்ல வேலை கிடைச்சிது. இந்த அம்மா பிரதிஷ்டை பண்ணும்போது நாங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் என்னை இந்த அம்மா ஆசீர்வாதம் பண்ணி நாங்கள் மேலும் மேலும் நல்லா இருக்க அருள் புரியுங்க. 20 வருஷமா இங்கே நல்லா சிறப்பாக எல்லார் கஷ்டங்களையும் தீர்க்குறாங்க. எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது. இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் குழந்தைங்க பிறகுது. அவங்கவுங்க கஷ்டங்கள்லாம் தீருது. ரொம்ப பெருமை வாய்ந்தவங்க அம்மா. எல்லாரும் வந்து அம்மாவிட ஆசீர்வாதம் பெற்று வழங்குமாறு ரொம்ப பரிவோடு கேட்டுக்கிறேன். வாராகி அம்மா நம்ம அன்பாக நினச்சி உண்மையாக வேண்டினோம்னா எல்லா விஷயமே நல்லா கை கூடும். எல்லா விஷயமே நம்ம அம்மாவை நம்பி செஞ்சோம்னா வணங்கினோம்னா கண்டிப்பாக நடக்கும். எல்லா விஷயத்துலையும் சக்தி இருக்கு அம்மாவுக்கு கண்டிப்பாக. இதை நானு நம்ம வாராகிக்கு தான் சமர்ப்பிக்கணும். நான் என்னைக்கும் என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம வாராகி தான் என்னை நான் வாழ்க்கைன்னு கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆயுள் ஆரோக்கியமும் எங்களுக்கு கொடுக்குறா. கல்யாணம்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ் ஆகிருக்குது. நிறைய பேருக்கு எங்க பொண்ணுக்கே இங்க வந்துதான் மேரேஜ் ஆச்சு. ஆமா. என்ன நடந்துச்சு?
ரொம்ப நாள் மேரேஜ் ஆகாத ஜாதக பொருத்தம் இல்லாம தள்ளிட்டு போயின்னு இருக்குது. இங்க வந்து தான் மேரேஜ் ஆச்சு. கார்த்திகை மாசம் தான் மேரேஜ் முடிஞ்சது. ஆமா. நிறைய பேருக்கு குழந்தைங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறகுது. நிறைய கஷ்டங்கள்லாம் தீருது இங்க வந்ததுக்கு அப்புறம். நல்ல சிறப்பா அம்மாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்குது. அம்மாவால் இன்னைக்கு எங்கள் குடும்பம் பிள்ளைங்க எல்லாருமே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவங்க தீர்த்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லபடியாக இருக்கோம். எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாருமே அம்மாவோட வாராகி அம்மாவோட கோயில் இல்லாததுனால எங்கள் வீட்டிலே வந்து அம்மாவை வணங்கி இந்த ஆஷாட நவராத்திரியும் நல்லபடியாக முடிச்சுட்டு அதை முடிச்சு கொடுத்ததோட சந்தோஷத்தோட இங்கே இன்னைக்கு பிரதிஷ்டை நாளுன்றதுனால இந்த வாராகி அம்மாவோட கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஜெய் வாராகி. நியாயமான சாமி, நியாயமாக கேட்டாக்கா நல்லா செய்வாங்க அவங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். நான் நியாயமாக இருக்கணும் வேண்டுதலை, நியாயமாக இருந்தால் நியாயமாகவே இருக்கும் அந்த அம்மா. நாங்கள் பார்த்துருக்குறோம் வாராகி சாமி. நாங்கள் எங்கள் வீட்டோட வச்சு வேண்டுதலை பார்த்தோமோ அதே நியாயமாக கேட்ட நியாயமாக கேட்ட கேள்விக்கு தான் அந்த அம்மா கொடுப்போம். நியாயம் இல்லாத கேட்டுக்காலும் அந்த அம்மா கூட வராது. என் பையன் கோயிலுக்கே வரமாட்டேன்னா வாராகி அம்மா கிட்ட வந்து என் பையன் கோயிலுக்கு வரமாட்டேன்றான், அவன் வந்து வரணும், அவனுக்கு நல்ல கல்வி செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதே தகுந்த மாதிரி கோயிலுக்கு வர ஆரம்பிச்சான். அதுக்கு முன்னே கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் இதுவாக இருந்தான். இப்போ படிப்புல எந்த இதுவும் இல்லை. மூச்சு பிரச்சனை அவனுக்கு வந்துனே இருந்துச்சு. இப்போ அந்த அம்மா கிட்ட வந்ததுல இருந்து மூச்சு கூட அவ்வளோவா வர்றதில்லை. நான் கும்பிட்ட வரைக்கும் எல்லாமே எனக்கு நல்லா தான் நடந்துச்சுங்க. எந்த குறையும் இல்லை. எல்லாருக்கும் நல்லதே பண்ணுவாங்க. நிறைய எனக்கு நான் கும்பிட ஆரம்பிச்ச கொஞ்ச நாளே என் வீட்டுக்குள்ள அவங்க பெரிய சிலையா வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்னால அதை நம்பவே முடியல. வீட்டுக்குள்ள வந்து சிலையா உட்கார்ந்துருந்தாங்க, பெருசா வந்து உட்கார்ந்துருந்து நீ அழுகாத, உன் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சாமி எனக்கு அப்படி கண்டதே இல்லை, நான் பார்த்ததும் கிடையாது. இந்த அம்மா என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருந்தாங்க, தத்ரூபமா உட்கார்ந்துருந்தாங்க. நான் அப்படியே காலை வந்து அதுல இருந்து நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எல்லா சாமியும் நான் நம்புவேன். அந்த அம்மா தனி இடம் பிடிச்சிட்டாங்க. அதனால எல்லாரும் நம்பி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். ஓம் வாராகி நமக. இப்போ மன துக்கங்கள் வருதுனாக்கா, இப்போ நான் வேண்டி இங்க வரேன், அது நான் இன்னொரு டைம் வரப்போ அது எனக்கு நிறைவேறுது. இப்போ எங்க வீட்டுல வந்து இப்போ எனக்கு மன கஷ்டம், குடும்பத்துல ஒருத்தர் சொல்லி இது இல்லை அப்படின்றப்போ அது மறுபடியும் வந்து நான் இங்க வேண்டிக்கிட்டோம். என் குடும்பத்தோட ஆளுங்க என்னோட வராங்க, நான் வரலன்னாலும் அவங்க என்ன வான்னு வந்து கூப்பிடுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் நடந்துருக்கோம். அதே மாதிரி குருஜினுடைய பார்த்தோன்னா தினந்தோறும் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கோயிலுக்கு வந்தால் மன திருப்தி எது அடைய வேண்டுமோ அன்னதானம். அந்த அன்னதானத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ராமாவரத்தில் 16 அடி எப்படி அருள் புரிகிறார், இந்த இடத்துலையும் சரி, காட்பாடியில் கோபாலபுரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்கி இந்த வராகி பீடத்தில் வந்து தினந்தோறும் பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து அன்னதானத்தை உண்ணு மகிழ்ந்து எல்லா குறைகளும், குடும்பத்தில் இருக்கிற குறைகள் எல்லாம், நம்மளுடைய வியாபாரத்தில் சரி, படிப்பிலும் சரி, குடும்பத்தில் லாபம் நஷ்டங்கள் எல்லாத்துலேயும் அருள் நம்ம வேண்டி வணங்கணுமானா முழுமையாக எப்படி இந்த வராகி வந்து ஒரு குழந்தை மாதிரி எப்படி நம்ம வீட்டில் இருப்பாங்களோ நம்ம கிட்ட முழு மனசோட வராகி சாமி வணங்கி வந்தால், குருஜியை வணங்கி வந்தால் முழு திருப்திகளும் முழு பலன்களும் நம்ம குடும்பத்தில் எப்படி ஒரு நம்பிக்கையான ஒருவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வராகி சாமி வந்து உண்மையாக நம் பக்கத்தில் இருப்பால். வராகி அம்மனை நம்பிக்கையோட கும்பிட்டா எல்லாமே நம்பிக்கையா நடக்கும், நடத்தி வைப்பாங்க. எனக்கு கொஞ்சம் மனசுல ரொம்ப கஷ்டம் இருந்தது. அம்மாவை நம்பிக்கையோட கும்பிட்டதுனால எனக்கு நல்லா சக்சஸ் ஆச்சு. நான் திருத்தணியில இருந்து கடந்த 3 வருஷத்துக்கு மேல வந்துட்டு இருக்கேன். எனக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. நான் போகாத கோவில் இல்ல, எத்தனையோ பேர் பார்த்துட்டேன், எவ்வளவோ சாப்பிட்டுட்டேன், வைத்தியம் எடுத்துட்டு எனக்கு குழந்தையே நிக்கல. நான் இங்க வராக குருஜி இருக்கிறது வந்து எங்க மாமாங்க மூலயமா கேள்விப்பட்டுதான் நான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப ஏதோ குரு ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க, ஏதோ சும்மா ஏதோ ஒரு வேலை சரி போறோன்னு வந்தேன். ஆனா இவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்ற குரு, ஏதோ குறி சொல்றவர்லாம் கிடையாது. நம்ம கதைகள்ல கேக்குற மாதிரி இவர் வந்து உண்மையான குரு, தாய் தந்தை குரு அந்த ஸ்தானம் தான் இவரு. எனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு, அது நிவர்த்தி ஆகிறதுக்காக எனக்கு ஒரு மந்திரம் கொடுத்தாரு. 1 மாசம் சொல்லி இருந்தாரு. அந்த 1 மாசத்தை நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு சொன்னேன். அந்த 1 மாசத்திலேயே எனக்கு 7 வருஷம் இல்லாத குழந்தை அந்த ஒரே மாசத்துல எனக்கு கிடைச்சது. ஓம் நமோ வாராகி. குருவடி சரணம், திருவடி சரணம். அம்மா கிட்ட வந்து எனக்கு எவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு. 1 2 சொல்ல முடியாது, கோடானி கோடி நன்மைகள் நடந்திருக்கு. அம்மா அருளால, ஜி அருளால என் குடும்பம் நன்றாக இருக்கிறது.
ஓம் நமோ வாராகி. இந்த வராகி அம்மன் என்பது என்னவென்றே தெரியாது இருந்த காலம் மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் வராகி அம்மன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறியுள்ளது. அதற்கு பெரும்பாலும் வேலூர் காட்பாடியில் இருக்கின்ற கோபாலபுரத்தில் அமைந்திருக்கின்ற வராகி அம்மன் கோயிலுடைய குருஜி அவர்கள், வராக குருஜி அவர்களால் தான் இது முடிந்தது. எங்களுக்கெல்லாம் வராகி அம்மன் என்பது ஏதோ ஒரு பன்றி உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் என்பது மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த 7 கன்னிகைகளில் ஒரு கன்னியாக இருப்பது மட்டுமே வராகி அம்மன் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அது மட்டுமே வராகி அம்மன் இல்லை அப்படி என்று உணர வைத்தவர் நமது குருஜி அவர்கள். இவர் கோபாலபுரத்தில் உள்ள கோவிலில் பல்வேறு நாட்களில் நல்லது சொன்னாலும் வியாழக்கிழமை அவர்கள் சிறப்பாக சொல்லுவார்கள். அந்த வியாழக்கிழமை கூட்டம் அலமோதி கொண்டிருந்தது. நானும் பல முறை வியாழக்கிழமை சென்றுள்ளேன். அவர் கூறிய அத்தனை விதங்களும் நல்ல விதத்தில் எனக்கு நடந்துள்ளது.